வித் லவ் படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்திலே ஹீரோவும், ஹீரோயினும் அதான் நம்ம அபிஷனும், அனுஸ்வராவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் காஃபி ஷாப்ல. இப்பல்லாம் படத்துல அப்படித்தானே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரோட ஃபர்ஸ்ட் லவ்வ பத்தி சொல்றாரு. அவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வ பத்தி சொல்றாங்க. 2மே ஒரே ஸ்கூல்ல தான் நடக்குது. இவர் 12த் ஸ்டாண்டர்ட், அவங்க 10த் ஸ்டாண்டர்ட். இது 2மே ஒரு இடத்துல போய் சந்திக்குது. ஆனா 2மே ஒன் சைட் லவ்வா தான் முடியுது. இந்த இடத்துல தான் அனஸ்வரா சொல்றாங்க, "நம்ம வேணும்னா இப்ப போய் அவங்க 2 பேத்துக்கும் ப்ரப்போஸ் பண்ணுவோமா?" அப்படின்னு. இந்த இடத்துல இன்டர்வல்ல படம் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல இது என்ன ஆகப்போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான தொகுப்பு தான் வித் லவ். படத்தோட பிளஸ் படம் பார்க்குற எல்லாத்துக்கும் நிச்சயமா ஒரு சீனாவது அவங்க லைஃபோட கனெக்ட் ஆகாம இருக்காது. அந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்ட்ட உண்டு பண்ணியிருக்கு. நிச்சயமா செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ அவரோட ஃபர்ஸ்ட் லவ்வர்ட்ட பேசுற அந்த தருணம், ஹீரோயின் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வர்ட்ட பேசுற அந்த சீன், அதுக்கப்புறம் இருக்கிற ட்விஸ்ட், கிளைமாக்ஸ முடிச்சு வைக்கிறதுன்னு டைரக்டர் மதன் கலக்கியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டனோட பிஜிஎம், பாடல்கள், அவர் வாய்ஸ் அப்படியே ஜெல் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. அப்புறம் அவள் வருவாளா அந்த பாட்ட திரும்பியும் போட்டுருக்காங்க. நேருக்கு நேர் படத்துல வரும்ல. அந்த பாட்டு வர சீன் ஆகட்டும். அப்புறம் அதே மாரி சிவகுமார் சசிகுமார் வருவாரு. கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். சசிகுமார் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி. அது அப்படியே அந்த சீன் மாரியே ஒரு சீன் வருது. அது கேமியோ நல்லாவே பொருந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ தான் அந்த படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனுங்க நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்திருக்கும்ல. அது எல்லாத்தையும் அப்படியே போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமா பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கூல் லைஃப திரும்பி பார்க்குற மாரி ஒரு தருணம் இருக்கும். பாடத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லி பெருசா ஒண்ணும் இல்லனாலும் ஸ்கூல்லயே லவ், தம், பசங்க, பொண்ணுங்க பேசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டுன மாரி தெரியுது. எங்க இந்த காலத்துல பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் இந்த படத்த சேர்ந்து பார்த்தா, ஒருவேளை அதுவே அந்த பிள்ளைங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்து நான் இந்த பொண்ண லவ் பண்றேன், நான் இந்த பையன லவ் பண்றேன் அப்படின்னு பேரண்ட்ஸ்ட்டயே வந்து சொல்லிருவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கா இல்லையா? சரி. எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தானேன்னு சொல்றீங்களா? ஓகே. அதுவும் சரிதான். மைனஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. பவர் பாண்டின்னு ஒரு படத்த பார்த்தோம்ல. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க ஃபர்ஸ்ட் லவ்வர தேடி போறது எவ்வளவு சுவாரஸ்யமா பார்த்தோம். இதுல 7, 8 வருஷம் ஸ்கூல் முடிச்சு அவங்க லவ்வர்ஸ தேடி போய் சொல்றது, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யங்கள் நிச்சயமா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாரியே அமைஞ்சிருக்கு. இந்த படத்த தியேட்டர்ஸ்ல பார்க்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. விட்டாலும் ஓடிடில பார்க்கிறதுக்கு தரமான ஒரு சம்பவம் தான் வித் லவ். அப்புறம் என்ன? இதே மாரி இன்னொரு சூப்பர் வீடியோல சந்திக்கவா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.